ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகியிருக்க வடக்குப்பட்டி ராமசாமி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். அதாவது சின்ன வயசில் பானை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. பட் வியாபாரம் சரியாக போகலை, யாருமே பானையை வாங்க மாட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கடவுள் நம்பிக்கையை வச்சே நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஹீரோ. ஸோ அதன்படியே தன்னோட நிலத்துல ஒரு அதிசயம் இருக்கு அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டு அதை ஊர் மக்களை நம்ப வச்சு அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டி அது மூலியமா நிறைய சம்பாதிக்கிறாரு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள புதுசா வந்த தாசில்தாரு ஹீரோக்கு எதிராக சில பிரச்சனைகளை பண்றாரு. ஸோ அந்த கோயிலை வச்சு இவர் சம்பாதிக்கலான்னு ஒரு பிளான் போடுறாரு. ஸோ இதுக்கப்புறமா ஹீரோவுக்கும் அந்த தாசில்தாருக்கும் இடையில நடந்த காமெடி சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே தரமாக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா கடவுள் பேரை சொல்லி கல்லா கட்ட நினைக்கிற ஹீரோவோட பித்தலாட்டத்தை 14 வருஷமாக நம்பிக்கிட்டு இருக்க ஊர் மக்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற தாசில்தாரு, தென் இலவச இணைப்பாக குறைந்த சீனில் வரக்கூடிய ஹீரோயினோட கதாபாத்திரம், தென் சீரியஸான காட்சிகளில் கூட சிரிக்க வைக்கிற மாதிரி அவங்க பண்ணின அந்த காமெடி சீன்ஸ், இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் முழுக்க ஒரு தரமான காமெடி படமாக இந்த படம் வெளிவந்திருக்கு. கடைசியாக வந்த சந்தானத்தோட படங்களில் பார்த்தீங்கன்னா காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. அதுக்கு காரணமே சந்தானம் தான். ஏன்னா அந்த படங்களில் சந்தானம் மட்டும்தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பட் அவர் கூட நடிக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் காமெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த படத்தில் அப்படி இல்லை. சந்தானத்தை விட சந்தானத்தை கூட வர மற்ற ஆர்டிஸ்ட் நிறைய காமெடி சீன்ஸில் நிறைய காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. நான் கூட இந்த படம் நல்லா இருக்காது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இந்த படத்தையே பார்க்க ஸ்டார்ட் பண்ணினேன். பட் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா இருக்குது. ஏற்கனவே ரிலீஸ் ஆன டிடி ரிட்டர்ன்ஸ் படம் மாதிரியே படத்தில் வர எல்லா காமெடி சீன்ஸும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ படம் நல்லா தான் இருக்குது. படத்தை போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தென் படம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.